ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா சண்டே நைட் எடுத்த வீடியோ. சண்டே வந்துட்டு ஒரு 6 மணி போல் டிவி ஆன் பண்ணியிருந்தேன். 6 மணிக்கு ஆன் பண்ண டிவி நைட்டு 11 மணிக்கு தான் நான் ஆஃப் பண்ணேன். ஏன் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபைனல் இன்றைக்கி தான். ஸோ நான் நல்லா ரொம்பவே சீரியஸாகவே பார்த்தேன். இந்த சீசன் வந்து கொஞ்சம் இதாக தான் போச்சு. இருந்தாலும் இத்தனை சீசன் நம்ம பார்த்து பழகிட்டோமே, இது எப்படி பார்க்காம இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பாஸ்க்காகவே பார்க்க ஆரம்பித்தேன். சரி, ஃபைனல் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டே நைட்டு ஃபுல்லாமே டிவியில் உட்காந்தேன். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ரெக்கார்ட் ஒர்க் எல்லாமே இப்போ போயிட்டுருக்குது. நான் எல்லா ரெக்கார்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாமலே தான் இருந்தேன். இந்த ரெக்கார்ட் வந்து நம்ம எழுதுறதுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ண, இன்கம்ப்ளீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு டிவி ஆன் பண்ணிவிட்டு முன்னாடி உட்காந்து அந்த ரெக்கார்டை எடுத்து எழுத ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக பிக் பாஸ் முடிய போகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்டும் எழுதி முடித்தாச்சு. நம்மளுக்கு பிடிச்சது ஒரு விஷயத்தை செய்யும்போதே பிடிக்காத ஒரு விஷயத்தையும் செஞ்சோம் அப்படின்னா அதை எப்படி செஞ்சோம் என்ன அப்படின்றது தெரியலை. பிக் பாஸ் ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துட்டே நான் பிடிக்காத இந்த ரெக்கார்டு எழுத முடியாத ஒரு வேலையை வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். எப்படி எழுதுனேன்னு தெரில. ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் சபரி அவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா திவ்யா ஆல்ரெடி இன்ஸ்டாலேயும் போட்டாங்க. இருந்தாலும் நம்ம இந்த ஒரு மூமெண்ட்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அவங்க வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. நானா வின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு மூமெண்ட்காக தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.